தற்பொழுது மேற்கு மண்டலத்தில் மக்கள் பிரதிநிதி தீர்ப்பு முகமாக மாண்புமிகு மனுக்களை பெற்று தீர்ப்பு வருகிறார்கள். கூட்டத்தின் நோக்கம் தெரியும். கிட்டத்தட்ட 16வது ஏசி சார் அவர்கள், சிஎஸ்பி மேடம், மண்டல தலைவர் அவர்கள், மாமந்தோப்பு பகுதிக்கு உட்பட்ட 15 மாமந்தோப்பு பத்திரிகையாளர்கள் பற்றியும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் தெரியும். நம்ம வந்து மக்களோட நேரடியாக சந்தித்து பயங்கர மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைச்சி ரெடி பண்ணிக்கிறது. இதில் நம்ம வந்து உடன் முதல்வர் முகாம் வந்திருக்கிறது. ஒரு 1300 மனுக்கும் தீர்வு காண்டு வழங்கப்பட்டது. இங்கே வந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலை வந்து 850 பெடிஷன் நம்ம வீட்டில் இருக்கும். 850க்கும் தீர்வு கிடைச்சி. இது போக இன்னைக்கு வர பெடிஷன் மக்களுக்கு என்ன தேவை, அது அடிப்படை தேவை. 2022 முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது தொடர்ந்து 22, 23, 24, 25, 23 பெரும் வெள்ளம் பார்த்தோம். 24 அதில் வராத உள்ளே வரக்கூடாதுன்னு தண்ணி ரெடி பண்ணோம். இப்போ மழைக்கால பணிகள் லேசஸாக நான் மழை வந்தால் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த ஏரியா எல்லாம் வடக்கு மண்டலத்துலாம் மேற்கு மண்டலம் தான் கிட்டத்தட்ட நிறைய தண்ணி கட்டும் பகுதி. இந்த பகுதியில் தான் ஓடை, அதாவது நம்ம எஃப்சி முன்னாடி ஸ்டார்ட் ஆனாலும் இதில் நம்ம நேர பீச் வரைக்கும் போகிறது 6 கிலோமீட்டர். பழைய சின்ன லெவலில் இருந்தாலும் அது மிக விரைவில் அந்த கவர்மெண்ட்லாம் ஃபைனான்ஸில் இருக்குது, டெக்னிக்கல் அப்ளை ஆகிட்டு 5 மீட்டர் இப்போ இருக்கிறது வந்து ஒரு வால் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு 5 கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்து அகலமாகும். நம்ம ஊரில் உள்ள தண்ணி போகிறதுக்கு இருக்கிற ஓடை காணும். வெளியே இருந்து, அதாவது இப்போ வந்து மழை எப்படி போயிருன்னு தெரியும். கிளைமேட் சேஞ்சில் திடீர்னு ஒரு இடத்துல இருந்ததுன்னா நிறைய மழை வந்துடுறதுனால அந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நம்ம அகலப்படுத்துகிற பணி நடைபெற்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 16 பகுதிகள் சொன்னேன். போன வருஷம் மழையில் அந்த 3 வார்டு மட்டும் பாதிக்கப்பட்டது. ஏனென்று கேட்டால் காட்டாத்து வெள்ளம், அந்த செங்கோணம் உங்களுக்கு தெரியும். ஈவி கால் வரைக்கும் இப்போதைக்கு டவுன் லிமிட்டாக இருக்குது. வார்டு நம்பர் 15 அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அது நிறைஞ்சவங்க தான் கலெக்டரேட் முன்னாடியே வந்து பாதி நம்ம ஃபிஷரிஸ் காலேஜ் முன்னாடியே போனாலும் மீதி நம்ம எஃப்சிஎம் முன்னாடி உள்ளே வரும். அந்த ஓடையிலேருந்து எல்லாம், அது கிட்டத்தட்ட எல்லா ஓடையும் 14 வழித்தடத்தில் ஏற்படுத்தியிருக்கோம். முன்னாடி 3 வழித்தடத்துலாம் போச்சு, 14 வழித்தடத்துலாம் மழைக்கு போகுது. அதனால் மழைக்கு பயம் இல்லை. என்ன மழை பெய்யுதோ அதோட அளவு கூட வந்துச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணி நின்னாலும் உடனடியாக வடிந்துன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கேரி பேக் திருப்பி வந்து ஓடையில் இப்போ நிறைய ட்ரெயின் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 378 கிலோமீட்டர் நம்மளோட கால்வாய், மழைநீர் கால்வாய். முன்னாடி வந்து யூஜிடி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓடாதனால கழிவுநீர் தண்ணி அதிலே விட்டாங்க. இப்போ நம்ம அதில் தண்ணி விடுறதுல தான் ஒரு கிட்டத்தட்ட 28 எம்எல்டி டிசைன் பண்ணியிருக்கோம் தரவு குளத்தில். அதில் ஒரு 10 எம்எல்டி தான் இப்போ வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 வார்டு நடந்துகிட்டு இருக்கு. அது வந்தோன்னே ஒரு 5 எம்எல்டி போகணும். ஓடையில் தண்ணி வரக்கூடாது, யூஜிட்டில் தான் விடணும். லைன் அடிக்கிறவங்க அடிச்சுட்டே இருக்கலாம். 8500 மேனுவலுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைவேட் ஆளை வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் உள்ள தண்ணியை எடுத்து மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த அடப்பு எல்லாம் உடனே சரி செய்யப்படும். 24 நேரம் அந்த கால் சென்டர் நம்பர் நீங்கள் கால் பண்ணோன்னா பணியாளர் வருவாங்க. அதை வந்து விரிவுபடுத்தியிருக்கோம். முன்னாடி நகராட்சி வந்தோன்னா ஒரு ஆஃபீஸ் இருந்தது, பழைய மாநகராட்சின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். அது நகராட்சி ஆஃபீஸ். மாநகராட்சி ஆகணும் மெயின் ஆஃபீஸ் கட்டி வந்தாச்சு. 4 சோனா பிரிச்சிருந்தாங்க. 4 சோனா பிரிச்சிருந்தாலும் அப்போதைக்கு பணியாளர்னா கம்மியாக இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 58, 2500 தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டாலும் நம்மளுக்கு ஒரு 58 பேர் வந்திருக்காங்க. 58 பேர் வந்ததுனால ஹைமுடி ஏசி ஜேஎல்லாம் நிறையா வந்திருக்காங்க. இப்போ வந்து டிவிஷன்லாம் பிரிச்சாச்சு. உதாரணத்துக்கு சுகாதாரத்துறையில் எஸ்ஓ மட்டும் இருப்பாங்க, சிஹெச்ஓ அதுக்கு எஸ்ஓ, அவங்களுக்கு கீழே 15 வார்டு பிரித்து கொடுத்துருக்கோம். அவங்க தான் எல்லா வார்டுக்கும் போகணும். இப்போ டிவிஷன் 3 பிரிச்சாச்சு எஸ்ஐஎம். அப்போ நம்மளோட பணிகள், சுகாதாரத்துறையான பணிகளாக இருந்தாலும் சரி, வேறு மழைநீர் வடிகிறதுக்கு இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு சேர்ந்து பார்ப்பாங்க. 20 டிவிஷன் பிரிச்சிருக்கு. ஒரு வார்டுக்கு 3 மணிக்கு போகும். இன்ஜினியர் செக்ஷனையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணிக்கு பிரிச்சாச்சு. 8 மணிக்குனா ஒரு மண்டலத்தில் 2 இருக்காங்க. மண்டல ஆஃபீஸ் தனியாக இருக்கும், மெயின் ஆஃபீஸ் தனியாக. அது போக டிவிஷன் ஆஃபீஸ்னா 5 வார்டுக்கு இருக்கா, அதுக்குள்ளேயே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நார்த்தவங்க முத்தம்மாள் காலனி பழைய பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. அம்பேத்கர் உங்களுக்கு நகர்னு சொன்னால் தெரியும், செம்பார்னு சொன்னால் தெரியும். என்சிசிக்குள்ளே இருக்காங்க. மீதி மண்டல ஆஃபீஸில் இருக்காங்க. அங்கே உள்ள சோன் பிரிச்சாச்சு. இங்கே மேற்கு மண்டலத்தில் இங்கே பாதி இருக்காங்க. நம்மளோட அந்த ஏரியா சிறுமர் காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க. அடுத்து நம்ம பிஎன்டி காலில் வச்சுருக்கோம். அதேமாதிரி கிழக்கு மண்டலத்துக்கு மண்டல ஆஃபீஸ் இருக்கும். பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ் ஏதாப்புன்னு சொன்னால் தான் தெரியும், அதில் இருக்காங்க. அதுக்கு போட்டன் பொருட்கள் நம்மளோட சுகாதாரத்துறை விளையாட்டில் இருக்காங்க. சவுத் சோன் எடுத்துக்கிட்டால் 2 பிரிவாக கிடையாது. ஏன்னா திருச்செந்தூர் ரோட்டில் அங்கிட்டு வந்து ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 9 வார்டு அங்கே மாட்டிக்கிட்டு 8 வார்டு இங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு கால்வெல் பார்வையில் இருப்பாங்க, இன்ஜினியர் செக்ஷன் ஆட்களும் இருப்பாங்க, ஏஇஜெல்லாம் சுகாதாரத்துறையும் இருக்கும். அதுக்குள்ளே லைட் ரிப்பேரோ இந்த வால்வு ஆப்ரேட்டர் டேங்க் ரிப்பேரு அந்த பணிகள்லாம் அங்கே இருப்பாங்கன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து 24/7 நம்ம தமிழ் அமைச்சர் அறிவித்த மாதிரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் உத்தரவு பண்ணுங்க நம்மளோட பணி, அதாவது நார்த் சோனில் 5 வார்டு நடக்குது, அதில் வந்து 11ஆம் வார்டு முடிஞ்சு போயிட்டுருக்கு. அங்குள்ள பொதுமக்களுக்கு தெரியும், ட்ரையல் பேசிக்கில் போயிட்டுருக்கு. அது அந்த 10 வார்டும் சீக்கிரமாக முடியும் தெரிஞ்சுக்கிறேன். மழையை பற்றி கவலை வேண்டாம். ஏற்கனவே நிறைய பத்திரிகையாளர் நம்ம எல்லாரும் நண்பர்கள் தான். ஒரு சில பேர் மழை பெஞ்ச உடனே எந்த ஊரில் இருந்தாலும் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பழைய மாநகராட்சி முன்னாடி திணிப்பாங்க, இந்த அது இல்லை கெட்டலில் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நல்ல செய்தியும் போடுங்க. எங்கள் 3ஆம் மைல் மேம்பாலத்தில் நிறைய தண்ணி ஓடி வரும், அதுலேயும் 2 சைடு அகல பண்ணியாச்சு. எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி நாங்கள் ஒரு அளவு கணக்கு பண்ணி செஞ்சுருக்கோம். மழை அளவு நிறையா வந்தாலும் இந்த ஆட்டோ ஓடி வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் பொதுமக்கள் பயப்பட வேண்டாம். இப்போதே கூட்டம் மனுங்கிற ஆரம்பிக்கும், ஒன்று ஒன்றா வாங்க முடியும். நன்றி.